தமிழ்நாட்டு அரசு பேருந்துகளில் வடக்கன்களுக்கு வேலை. அப்ப தமிழர்களோட வேலை வாய்ப்பு கேள்விக்குறியா அப்படின்னு சொல்லி தாவேக அரசுக்கு எதிராக, அதாவது அரசு பேருந்து ஊழியர்கள் போராட்டம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு அப்படின்ற பேருந்து இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் வடக்கன்களை வேலைக்கு எடுக்க போகிறதா ஒரு நியூஸு. அந்த நியூஸ் பற்றின உண்மைத்தன்மை என்ன, அதை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிமேல் நேரடியாக அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களோட நடத்துனர் பணிக்கான வேலையை வந்து நேரடியாக ஆள் எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வேலை தேடிக்கொண்டு இருக்கிற இளைஞர்கள் இருக்கும்போது வடமாநிலம் யூபியில் போய் ஒரு நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை ஒப்படைப்பதற்கான என்ன காரணம், அது என்ன நிறுவனம், இந்த திட்டத்துக்கு எவ்வளோ தமிழ்நாடு அரசு செலவு பண்ணியிருக்காங்க, இது வந்து தமிழ்நாடு இளைஞர்களோட வேலை வாய்ப்பை பாதிக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த திட்டம் இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த போகிற திட்டம் கிடையாது. சென்னை மாநகரத்தில் எம்டிசி அந்த பஸ் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் அதை நடத்துகிற பணியை மட்டும் அவுட் சோர்ஸ் செய்கிறது, அதாவது ப்ரைவேட் ஏஜென்சிக்கிட்ட கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து தூய்மை பணியாளர்களை வந்து ப்ரைவேட்டிசம் மாற்றினாங்களே கவர்மெண்ட்டு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம நிறையா கவனிச்சிருப்போம். அந்த பிஎம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் விமான நிலையமாகட்டும், ரயில்வே நிலையம், நிறைய இது வந்து ப்ரைவேட் மயமாக்கிறதுனால வந்து நிறைய விமர்சனங்கள் ஆகப்படுது, நிறையா ஆகிட்டு இருந்தாங்க. அது நம்ம நிறைய எதிர்த்துருந்தோம். அதே மாதிரி தான் வந்து இது சேம், இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ப்ரைவேட்டாக கம்பெனிக்கு அது ஒரு போராட்டம் நடந்துச்சுல, அதே மாதிரியே ஒரு எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக முதல்ல கிடையாது, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சென்னையில் மட்டும்தான், அது எம்டிசி அந்த பஸ்ஸில், அந்த என்டர்பிரைஸ் பஸ்ஸில் மட்டும்தான் அந்த அவுட் சோர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற நிறுவனம் இருக்குல்ல, இது வந்து ஒரு போலியான நிறுவனம் கிடையாது. ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்தில் ரோஜ்கார் சங்கம் எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல்லையே இவங்க இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நாளிதழையும் வெளியே இருக்குது. இந்த நிறுவனம் தான் இப்போ இந்த தமிழ்நாடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நிறுவனம் மூலயமா தான் ஆட்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் சென்னை எம்டிசி அந்த பஸ்ஸில் வந்து அந்த ப்ரைவேட் செக்டராக வந்து கண்டக்டரை வந்து நியமிக்க போகிறதா வந்து செய்தி வெளியாக இருக்குது. இந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற நிறுவனம் எத்தனை பேரை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த வேலைக்கு அப்படின்றது தான் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 1797 பேரை வந்து இந்த எம்டிசி பஸ்ஸஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸுக்கு கீழே 6 பகுதியில் வந்து இறக்க போகிறாங்களாம் வேலைக்கு. அதாவது 1800 பேர் ரவுண்டாக சொன்னான். அதனால தான் இப்போ வந்து தாவேக அரசுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக வந்து போராட்டத்தை அறிவித்து போராட்டம் பண்ணுறதுக்காக முன்னெடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் மாணவர்கள், தமிழ் மக்கள் இங்கே எவ்வளோ பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதுனால இது ஒரு சலசலப்பை வந்து அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் கூட கான்ட்ராக்டர் வந்து எவ்வளோ நாள் வந்து கையெழுத்து ஒப்பந்தம் ஆயிருக்கு அப்படின்னா 11 மாதங்கள். இந்த 11 மாதத்தில் 1797 பேரையும் அப்படி லம்பாக கொண்டாந்து நிப்பாட்டிட்டா இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆயிரும். ஆனால் வந்து அப்படி கொண்டு வர மாட்டாங்க, கொஞ்சம் பேரை தான் வந்து கொண்டு வருவாங்க. இது மொத்தம் 1797 நடத்துனர்களை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஒர்க் ஆர்டர் எப்போ வழங்கப்படுச்சுன்னா ஆகஸ்ட் 7, 2026. சரி, இப்போ அந்த நிறுவனத்திலிருந்து வேலைக்கு வராங்களா ஆட்கள், அந்த ஆட்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு ஆளுக்கு 27,679 ரூபா கொடுக்குறாங்களாம் சேலரியா. அப்படின்னு உடனே ஐயோ எப்போறா நீ இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் பதட்டப்படாதீங்க. நம்மளதான் ப்ரைவேட் ஏஜென்சிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்து ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த இப்போ கவர்மெண்ட்டு நான் அந்த ஏஜென்சிட்டேருந்து கான்ட்ராக்ட் சைன் வாங்கி வச்சுக்கேன். நான் 27,679 ரூபாயை வாங்கி உனக்கு 10,000மோ 7,000மோ 8,000 தான் கொடுப்பேன். அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏஜென்சி ரன் ஆகும். புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் ரன் ஆகும். இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குற அமௌண்ட்டு. அந்த நிறுவனம் அந்த வேலையாட்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது வடக்குலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற நிறுவனம் கூட தமிழ்நாடு போட்ட இந்த ஒப்பந்தத்துக்கு மொத்த வேல்யூ எவ்வளோ கோடி தெரியுமா? 64.56 கோடி இந்த ஒப்பந்தத்துக்கான வேல்யூ. அப்படின்னு பார்த்தா இது வந்து பல நூறு கோடி மதிப்பு உள்ள திட்டம் கிடையாது. ஆனால்
இந்த அவுட் சோர்ஸ் இருக்குல்ல, இந்த பிரைவேட் செக்டார்லேருந்து ஆள் எடுக்கிற சோர்ஸுக்கு இது வந்து ஒரு அதிகபட்ச தொகை தான். அதுவும் ஒரு விவாத பொருளாக ஆயிருக்கு. ஆக்சுவலி இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆனால் இந்த திட்டத்தை தாவேக அரசு தான் கொண்டு வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இது போன அரசு ஆட்சி காலத்திலே பிப்ரவரி மாதமே கண்டக்டர்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து டெண்டரே விட்டுட்டாச்சு. டெண்டர் விட்டதுக்கப்புறம் அந்த ஏலத்தெல்லாம் விடுப்பாங்க, இந்த எல்லா நிறுவனம் வந்து இத்தனை கோடியில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பிப்ரவரி மாதமே விட்டாங்க. டெண்டர் விட்டு அந்த பிட்ஸ்லாம் வந்து பரிசீலிக்கப்பட்டு எம்டிசி வந்து கான்ட்ராக்டை வந்து எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு இப்போ தான் விட்டுருக்காங்க. இது அப்பயே நடந்தது. இப்போ வந்து இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இது வந்து அதாவது குறிப்பாக இந்த திட்டத்தை வந்து கவனித்து பார்க்கணும் அப்படின்னா, இதை யார் ஆரம்பித்தா, இதை யார் தொடர்ந்து நடத்துகிறா அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்கணும். ஆல்ரெடி இந்த பிரைவேட் செக்டர், அதாவது இந்த தூய்மை பணியாளர்லாம் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிரைவேட் செக்டராக மாற்றணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து டிஎம்கே வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. இது வந்து டிவிகே வந்து அதை செயல்படுத்துகிற மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஓகே அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பின்வாங்கிட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் செக்டரில் இருக்குன்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க. அதே மாதிரியே இதையும் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து மேபி இதை வந்து இந்த திட்டத்தை ஒரு பூதாகரமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நாங்கள் கொண்டு வரல, இது ஆல்ரெடி இது பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இது மிகப்பெரிய அளவில் போராட்டமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசில் தமிழ்நாட்டில் எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப எதற்காக அங்கேருந்து ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி எழுப்புறீங்க. எல்லோரும் கேள்வி எழுப்பி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு நிறுவனம் யூபி, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுனாலேயே அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களை விட்டுட்டு யூபிலேருந்து ஆட்கள்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து காணா கயா சாப்பிட்டியா பையா டிக்கெட் கொடு அப்படின்னு கேட்பான்லாம் பார்த்தோன்னா வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அப்படி உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் வெடிக்கும். அது இல்லாமல் அது ஒரு இன மோதலாக மாறிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கண்டக்டர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்கலாம் வந்து ஹிந்திக்காரன் இருக்கிறதுனால அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாகும். அவன் அதாவது தமிழ் தெரியாதவனை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டிங்களே உடனே நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய தமிழ் மக்கள் பயணிக்கிற அந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஹிந்திக்காரனை வந்து கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாகுன்றது தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும், அந்த நிறுவனத்துக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப அந்த நிறுவனம் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது தான் அங்கே அந்த வேலை செய்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் வந்து இங்கே டெண்டரை எடுத்து ரன் பண்ணும்போது தமிழ்நாட்டு ஆட்களே எடுத்து ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ஏன் வந்து தொழிற்சங்கங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த அரசு சம்மந்தமான இந்த நடத்துனர்கள் ஓட்டுநர் சம்மந்தமான தொழிற்சங்கங்கள் வந்து ஏன் துடிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பர்மனெண்ட்டு ஸ்டாஃப் தான் வந்து நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் அடுத்தடுத்து வரவங்களாம் வந்து பர்மனெண்ட் ஸ்டாஃபாக நீங்கள் இந்த கவர்மெண்ட்டே வேலைக்கு ஆள் எடுக்காமல் நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டரில் இப்படி வந்து ஏஜென்சி வச்சு எடுக்கிறீங்களே, இது வந்து 1 year இயர்லி ஒன்ஸ் வந்து மாற்றிட்டு போனால் இது வந்து அரசாங்கத்துக்கு வருமானத்தை வந்து ஈட்டி தரும். ஏன்னா வந்து செலவு கம்மி. ஆனால் இது வந்து ஒரு ஆளை கவர்மெண்ட் பர்மனெண்ட்டாக ஸ்டாஃபாக எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் தரணும், அது தரணும், இது தரணும், சம்பளத்தை வந்து சம்பள உயர்வு அது தரணும், இது தரணும். இங்கே போட்டால் 10,000 சம்பளம் கொடுத்தா அவன் மட்டும் வந்து வருஷக்கணக்காக அந்த நிறுவனம் வந்து 6,000 இவன் வந்து 27,000 வாங்கி அவங்க 10,000 கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிடுவானே அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ இங்கே எளிய மக்கள்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால தான் இது எல்லாருமே வந்து போராடுற சூழ்நிலை வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்ற கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்னு தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன். மற்றபடி இது சரி இது தவறுன்றதை தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது. அதை நான் வந்து சொல்வதற்கு நான் வரல. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இது சரியா இது தவறா? இதை வந்து திமுக அரசு காலங்களிலே கொண்டு வந்து இதை வந்து தாவேக அரசு செயல்படுத்தக்கூடாதா அப்படின்றத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எந்த ஒரு கருத்துமே என்னோட இதில் ஒரு நியூஸை பார்த்தோம், அதற்கான சோர்ஸை எடுத்து நான் உங்கள்கிட்ட வெரிஃபை பண்ணி அதை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். நன்றி, வணக்கம் முக்காடு நேயர்களே.